ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஆரஞ்சு வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு ஜூஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆரஞ்சு வச்சு ரஸ்னா பண்ண போகிறோம். ஸோ இருக்கிற ஆரஞ்சை வந்து நான் ரெண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க ஜூஸரில் ஆரஞ்சை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜூஸை மட்டும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கெமிக்கல்ஸும் இல்லாமல் வெறும் நம்ம ஆரஞ்சு பழத்தை வச்சு தான் இந்த ரஸ்னா பண்ண போகிறோம். இந்த சம்மருக்குலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் சில்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி வந்து அதிகமாக வந்து எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ தட் சுகர் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம வந்து ஜூஸ் கிளாஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸை வந்து இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷிவா சீட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பிசின் கூட போட்டுக்கலாம். இந்த சம்மருக்கு இது ரொம்பவே வந்து கூலிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான சிம்பிளான ஆரஞ்சு ரஸ்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம புதினா இலையை வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.